பணம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. என்னடா இது புது பொருளையாக இருக்குது, பொருளினால இதுதான் உண்மை. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். கிராட்டிடியூட் பண்ணி முடிச்சுட்டு மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், கான்சியஸாக நீங்கள் இருந்தீங்கன்றதை டெய்லி ஓட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது போக லைவ் வந்து மந்த்லி 2 லைவ் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று ஃபுல் மூன் அப்போ, இன்னொன்று நியூ மூன், அதாவது பௌர்ணமி அண்ட் அமாவாசை அப்போ நைட்டு 9 மணிக்கு நம்ம டெய்லி ஃப்ரீ லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது போக எவ்ரி சாட்டர்டே 9 PM ஃப்ரீ லைவ் டவுட் செக்ஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ லைவ். உங்ககிட்ட இப்போதைக்கு போதுமான அளவு பணம் இல்லை, உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை மேரேஜ், இந்த மாதிரி விஷயத்த உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, யூனிவர்ஸ் எப்பயுமே நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண போகும்போது, இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும்? பாசிட்டிவான உணர்வுகள், நேர்மறையான உணர்வுகளும் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அவங்க கூட நான் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமான உணர்வுகளும் எண்ணங்களும் தான் இருக்கும். அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ரிட்டன் என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்குது. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு இருக்குது. அந்த பிரபஞ்சம் வேற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் நல்லது நினைக்கும் போது உங்களுக்கு கெட்டதை கொடுக்க முடியாது, நீங்கள் கெட்டது நினைக்கும் போது நல்லதை கொடுக்க முடியாது, நீங்கள் நேர்மறையாக பாசிட்டிவ் நினைக்கும் போது நெகட்டிவை, எதிர்மறையான விஷயத்த கொடுக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் கொடுத்தாகணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் பாசிட்டிவாக இருந்தேன் எனக்கு ஏன் நெகட்டிவ் நடந்தது, நான் நெகட்டிவாக இருக்கேன் எனக்கு ஏன் பாசிட்டிவ் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் மேலோட்டமாக பாசிட்டிவாக இருந்தால் கூட ஆள் மனதில் இன்னும் உங்களுக்கு அந்த பயம், அந்த கவலை, அந்த பதட்டம், நடக்குமா நடக்காதா, இன்னும் நடக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட ஆள் மனதில் இருக்குது. பிரபஞ்சம் 2 மனசையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும். விழிப்புணர்வு எப்படி இருக்குது, அவங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குது, மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனசு எப்படி இருக்குது, ஆள் மனது எப்படி இருக்குது, சப்கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குது, அதை பொறுத்து பிரபஞ்சம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெறும் இந்த கான்சியஸ்னஸ் 5% தான் வேலை செய்யுது. அந்த 5% மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக இருந்துட்டு மீதி 95% ஆள் மனதில் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் 2ஐயும் அனலைஸ் பண்ணும். அப்போ 95%க்கு நெகட்டிவாக உங்களுக்கு கொடுக்கும், மீதி 5%க்கு பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ பிரபஞ்சம் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து நெகட்டிவாகவே இருக்கீங்கன்னா, சரி இவங்க பாவம் நெகட்டிவாகவே இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவை கொடுத்து இவங்க லைஃப்பை மாற்றுவோம் அப்படின்னு அது பாசிட்டிவை கொடுக்காது. நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சம் அந்த பொறுப்பில் இருக்குது. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, என்ன இவங்க பாசிட்டிவாகவே இருக்காங்களே, சரி டக்குன்னு ஒரு நெகட்டிவை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்கள அப்படின்னு பிரபஞ்சம் நெகட்டிவை கொடுக்காது. பாசிட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் தான் அது கொடுத்தாகணும், நம்ம நெகட்டிவில் இருந்தால் நெகட்டிவ் தான் கொடுத்தாகணும். ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல் கீழே விழுந்து தான் ஆகணும். இவன் கல்லை மேலே தூக்கி போட்டான், அந்த கல்லை கீழே போடாமல் அதுக்கு பதிலாக பூக்களை நம்ம கீழே போடுவோம் அப்படின்னு புயிர்ப்பு சக்தி, லா ஆஃப் கிராவிட்டி மாற்றி கொடுக்காது. இப்போ லா ஆஃப் கிராவிட்டிக்கு எப்படி ஒரு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ நம்ம எதை மேலே தூக்கி போடுறோமோ, எந்த ஸ்பீடில் மேலே தூக்கி போடுறோமோ அதை பொறுத்து அதே விஷயந்தான் கீழே விழுகுமே தவிர மாற்றி கீழே விழுகாது. இதே மாதிரி தான் பிரபஞ்சம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக அந்த மனநிலையில் தான் இருப்பீங்க. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? பாசிட்டிவை தான் கொடுத்தாகணும். சரிடா இதெல்லாம் எனக்கு தெரியும், இதில் என்ன பிரச்சனை? இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இன்னைக்கு இப்போது இந்த செகண்ட் உங்களோட பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பர்சன் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இல்லை கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போது உங்களால் சமாளிக்க முடியுமா? வீட்டில் பேசக்கூடிய கெப்பாசிட்டி, தைரியம் உங்களுக்கு இருக்கா?
அவங்கள பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கா? முதல்ல உங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்களுக்கு இருக்கா? அப்போது இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு இல்லை வீட்டில் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை, என் அப்பா அம்மா கிட்டே எனக்கு சொல்ல தைரியம் இல்லை, என்கிட்ட பணம்லாம் இல்லை, அவங்க டக்குன்னு அவங்க வந்து என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போங்க அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கீங்களா? அப்போது உங்ககிட்ட பணம் இல்லை, அப்போ நீங்கள் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் இல்லைன்னா நீங்கள் பாசிட்டிவாக கேட்கும்போது பிரபஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அது நெகட்டிவாக மாறிடுமா? காசு இல்லை, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல முடியாது, மேரேஜை கரெக்டாக பண்ண முடியாது, இல்லை அவங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயத்த உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை. அப்போ பிரபஞ்சம் அதை கொடுத்துருச்சுன்னா பிரபஞ்சத்துடைய பொறுப்புக்கு மீறி அதை வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் கேட்டதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிரபஞ்சம் அந்த நெகட்டிவை உங்களுக்கு கொடுக்காது. இப்போ இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்ம முதல்ல ரெடி ஆகாமல் நம்மளை பார்த்துக்காம நம்மளோட கெரியர், நம்மளோட கோல், நம்மளோட பேஷன், நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணால் என்னாகும்? அந்த விஷயம் நமக்கு நடக்காது. ஸோ இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பை ஸ்டேபிள் ஆக்கிக்கணும், உங்களுடைய ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக்கிக்கணும், ஃப்ரீடமாக நீங்கள் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். இப்போ டக்குன்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே உடனே நடந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் ஒரு யானையை நினைக்கிறீங்க, டக்குன்னு அந்த யானை இந்த வீட்டில் வந்துருச்சு, உங்களோட வீட்டில் வந்துருச்சுன்னா அதுக்கு உங்களால் சாப்பாடு போட முடியுமா? ஸோ அதோட வேஸ்ட்டெல்லாம் உங்களால் க்ளீன் பண்ண முடியுமா? அதை தங்க வைக்க உங்களுக்கு இடம் இருக்கா? அப்போ எப்படி நீங்கள் நினச்ச உடனே அது உங்களுக்கு நடக்கும்? நினச்ச உடனே அது நடக்குதுன்னா அது டிசாஸ்டர், அதாவது உங்களோட லைஃப் ஆபத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நினச்ச விஷயம் உடனே நடக்கலைன்னா யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது, யூனிவர்ஸ் உங்களை தயார்படுத்துது, யூனிவர்ஸ் உங்களை ரெடி பண்ணுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை ரெடி பண்ணாமல், நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்மளுடைய கோல், நம்மளோட பேஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களையே துரத்திக்கிட்டு இருக்கோம், அவங்களையே சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, உங்களோட கோல் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு லைஃப்பில் கோலே எல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு பேஷன் ஒன்றுமே கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப் தான். அப்போ இப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கு கொடுத்தா அது நெகட்டிவாக பிரபஞ்சம் கொடுத்த மாதிரி தானே. அப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஸ்டேபிள் ஆக்கிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பேஷன், உங்களுக்குன்னு ஒரு கரியர், ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகுங்க. ஆனால் என்னை சுற்றி நான் நிறைய பேர் பார்க்குறேன், நீ ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இல்லாமல் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் நடந்துருச்சே, அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க. இது உங்களோட லைஃப், உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இன்னொருத்தவங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களோட லைஃப்பில் என்ன போய்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா, நிம்மதியாக எந்திரிக்கிறாங்களா, நிம்மதியாக சாப்பிட்றாங்களா, காசு இருக்கா இல்லையா, வெளியே இருந்து பார்க்கும்போது, சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அவங்க லைஃப்பை பார்த்தாதான் அவங்களுக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, உறவில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியாது. அப்போது இன்னொருத்தவங்களை பார்க்குறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நடந்துருச்சு, அவங்களுக்கு 20 வயசில் நடந்துச்சு, எனக்கு 20 வயசில் நடக்கணும், அவங்களுக்கு 25 வயசில் நடந்துச்சு, எனக்கு 25 வயசில் நடக்கணும். நீங்கள் ரெடினா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போது ரெடி இல்லாமல் ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ பிரபஞ்சம் அந்த ஒரு பொறுப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு நீங்கள் ரெடி அப்படின்ற சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்புனா மட்டும்தான் பிரபஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இன்டென்ஷன் எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு மணிக்கு ஒரு இன்டென்ஷன் எழுதுங்க. உங்களோட கோல், பேஷன், கேரியர் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரிலேஷன்ஷிப் அதுவாக வரும். ஒரு பட்டர்ஃப்ளை துரத்த அந்த பட்டர்ஃப்ளை தூரமாக தான் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட கார்டனை பில்டு பண்ணுங்கள், ஒரு தோட்டத்தை நல்லா வந்து பில்டு பண்ணுங்கள். அப்போது நிறையா பட்டர்ஃப்ளை உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுதான் லைஃபோட சீக்ரெட். பட் நீங்கள் உங்களையே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்கன்னு போனீங்கன்னா லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட கெரியர், பேஷன், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். இதுக்கு தைரியம் வேணும், இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தெளிவு வேணும். நம்ம முதல்ல இதை ஒத்துக்கணும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ லேட் ஆயிடுச்சின்னு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. இப்போயே இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்காண்டி உங்களை ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்ல, அது ஒரு சைடு போகட்டும்.
அது ஒரு சைடு இருக்கட்டும், அது ஒரு சைடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அது ஒரு சைடு விஷுவல் பண்ணுங்கள், அது ஒரு சைடு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். இன்னொரு சைடு மெயினாக உங்களுக்காண்டி பண்ணுங்கள். உங்களோட பேஷன், உங்களோட கோல், உங்களுக்குன்னு ஒரு லைஃப், அதை நோக்கி பண்ண ஆரம்பிங்க. இது சைடில் இருக்கட்டும். இதை நீங்கள் பண்ணும்போது இது எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்கும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரீ கோர்ஸ் 1 and 2 இருக்குது. வெப்சைட் போனதுக்கப்புறம் அதில் ஃப்ரீ கோர்ஸ் 3யும் இருக்குது. அதை பார்த்து மணியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பெய்ட் கோர்சஸ் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா மட்டும்தான். இல்லைனா நீங்கள் ஃப்ரீ கோர்ஸை பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் பிரம்ம முகூர்த்தம் ஃப்ரீ லைவ் கிளாஸ் நம்ம வர சண்டே ஜூலை 26 மார்னிங் 4 AM to 5 AM வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைவ். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.